பெரிய பாத்திரம் எடுத்துட்டு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். அதில் எடுக்கக்கூடிய சாயத்தை நம்ம தலைமுடிக்கு பயன்படுத்தக்கூடிய டையாவும். இன்றைய மூலிகை மருந்து தொகுப்பில் நம்ம பார்க்க போகிற மூலிகை வெட்பாலை. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையை தெரிந்து பாலை என்பதோர் வடிவம் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாலை திணைக்கு உரித்தான ஒரு மரம் வெட்பாலை. வெட்பாலைக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குது. வர்சம், குடசம், பாலை, இப்படி பல்வேறு பெயர்களில் சொல்லலாம். அதில் வறண்ட நிலப்பகுதியில் வளரக்கூடிய மரம், கூடவே பாலை திணைக்குரிய மரம் அப்படின்றதுனால வெட்பாலை அப்படின்ற பெயர் உருவாகி இருக்கலாம். சங்க இலக்கியங்களில் பல்வேறு இடங்களில் வெட்பாலை பற்றி சுட்டப்பட்டிருக்கு. சர்வ சாதாரணமாக சாலைகளில் இருபுறமும் கொஞ்சம் லேசான வெண்ணிற பட்டைகளோடு காணப்படக்கூடிய ஒரு மரவகை சார்ந்தது தான் வெட்பாலை. இதனுடைய இலைகளை காம்பு பகுதியில் நம்ம உடைச்சோம்னாவே பால் வரதை பார்க்க முடியும். இதனுடைய காய்கள் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய வீனுடைய ஒரு திரிந்த வடிவமாக, அதாவது ரிவர்ஸில் இருக்க மாதிரி நம்ம பார்க்க முடியும். இதை குரடு போல இருக்கக்கூடிய காய்கள் அப்படின்னு சொல்லி நற்றினையில் பதிவு செஞ்சுருக்காங்க. ரைட்டியா டெங்டோரியா அப்படின்றது இதனுடைய தாவரவியல் பெயர். அப்போசைனேசே அப்படின்ற தாவர குடும்பத்தை சார்ந்தது. ஸோ உணவாக இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த மரப்பட்டைகளை கஷாயம் மாதிரி வைத்து குடிக்கும் பொழுது நல்ல செரிமான சக்தியை கொடுக்கும். கூடவே ஜுரத்தை குறைக்கக்கூடிய சக்தியும் இந்த மரப்பட்டை குடிநீருக்கு இருக்குது. செரிமானத்தை தூண்டக்கூடிய மிக முக்கியமான ஒரு குடிநீரும் கூட. ஸோ இந்த மரப்பட்டை குடிநீரோட சீரகத்தையும் சேர்த்து அந்த கஷாயத்தை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக செரிமானம் சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து உபாதைகளும் போகிறத நம்ம பார்க்க முடியும். கூடவே பூஞ்சை தொற்றை அளிக்கக்கூடிய சக்தியும் வெட்பாலை இலைகளுக்கு இருக்கு. முக்கியமாக காலாஞ்சகப்படைன்னு சொல்லக்கூடிய சோரியாசிஸ் நோய்க்கு மிக முக்கியமான மருந்து இந்த வெட்பாலை இலைகள். ஸோ ஆய்வு ரீதியாக வெட்பாலை இலைகளுக்கு என்னென்ன விஷயம் இருக்குன்னா, அதிகுருதி அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கக்கூடிய தன்மையும் இதற்கு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணி ரத்த குழாயை விரிவடைய செய்து அந்த அதிகுருதி அழுத்தத்தை குறைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. கூடவே இதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்களுக்கு பூஞ்சை தொற்றை அளிக்கக்கூடிய சக்தியும் புற்றுநோயை தடுக்கக்கூடிய சக்தியும் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த இலைகளை தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு பொங்கலை கழுவும் நீராக நம்ம பயன்படுத்தலாம். அதிலிருந்து வெளிவரக்கூடிய பாலை தோல் நோய்களுக்கும் வறண்ட தோலுக்கும் தடவும் போது நல்ல பலனை கொடுக்கறத நம்மளால் நிச்சயமா பார்க்க முடியும். கூடவே இதிலிருந்து எடுக்கக்கூடிய சாயத்தை நம்ம தலைமுடிக்கு பயன்படுத்தக்கூடிய டையாவும் நிறைய இடங்கள்ல பயன்படுத்துறாங்க. தலைமுடிக்காக தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெய் வகைகளில் வெட்பாலையினுடைய சாரங்கள் சேர்க்கிறத நம்ம பார்க்க முடியும். தோல் நோய்களை தடுக்கக்கூடிய சோப்ஸ்லையும் வெட்பாலையினுடைய சத்துக்கள் இடம்பெறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இறுதியாக வெட்பாலை எண்ணெய் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். வெட்பாலை எண்ணெய் எப்படி தயாரிக்குதுன்னா, ரொம்ப எளிது. ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துட்டு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். அதில் இந்த வெட்பாலை இலைகளை சின்னதாக நறுக்கி அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு மூழ்கி விட்டுட்டு 7 நாட்கள் காலையில் ஒரு 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அந்த வெயிலில் வச்சுட்டு நம்ம துளாவிட்டே இருந்தோம்னா 7வது நாள் நிறமற்று இருந்த எண்ணெய் ஒரு கருநீல நிறத்தோட மாறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த எண்ணெயை தோல் நோய் உள்ள பகுதியில் தடவிக்கலாம். குறிப்பாக சோரியாசிஸ் நோயாளிகளுக்கு மிக முக்கியமான ஒரு மருந்து. இதை மருத்துவருடைய ஆலோசனையோட உள்ளுக்குள்ளும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றது சிறப்பு. ரொம்ப எளிதாக தயாரிக்கப்படக்கூடிய விஷயம் தான் இந்த வெட்பாலை எண்ணெய். ஆனால் கொடுக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த வெட்பாலை அப்படின்றது நிச்சயமாக ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பூஞ்சோலை.